எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலின் மிதுனராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவில பராபவ தமிழ் வருடம் சித்திரை மாதம் சூரியனானவர் உச்சம் பெற்று அருள் தரக்கூடிய சமயத்தில எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் உங்களுக்கு தருவார் என்பதை பற்றி இந்த பதிவில மிதுனராசி அன்பர்களுக்கு தருகின்றேன். உங்களுடைய ராசி மிதனம் லக்னம் மிதனமாக இருந்தாலும் பொருந்தி வரும், அல்லது ராசி மிதனம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொருந்தி வரும்படியாக பலன்களை கணித்தும் தொகுத்தும் உங்களுக்கு இந்த பதிவிலே நான் தருகின்றேன். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசி என்பது மிருக சீரிட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய 1 முதல் 4 பாதங்கள், புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 ஆகிய பாதங்கள் இந்த மிதுன ராசி மண்டலத்திற்குள் வரும். இந்த சித்திரை மாதம் ஏப்ரல் நடுப்பகுதி முதல் மே நடுப்பகுதி வரை இந்த சித்திரை மாதம் அமைகிறது. அதாவது 14 மே வரை இருக்கிறது. இதுல பல நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய பொற்காலமாக இதுவரை இருந்த மாதங்களை விட இந்த மாதம் ஒரு மெல்லிய ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில சூரியன் சஞ்சரிப்பது உங்களுக்கு லாபங்களை அனுகூலங்களை தரக்கூடிய யோகத்தை எல்லாம் தரும். நிச்சயமாக 12ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறது என்று இருந்தாலும் கூட ஏதோ ஒன்றை அனுபவித்து விட வேண்டும் என்று அதற்காக ஏதோ ஒரு செலவு செய்ய வேண்டிய நிலை இருக்கும். இந்த பிறவி என்பதே ஒரு போகத்திற்காகத்தான் எடுத்தது. ஏதோ ஒன்றை அனுபவித்தால்தான் உயிரே இருக்கும். தினமுமே ஏதோ ஒரு உணவை உட்கொள்வோம். ஆனால் தேவையில்லாத ஒன்றை ரசித்து ருசித்து பார்த்து உடல்நலக் கோளாறை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஆனால் 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் அரசு சார்ந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி பல வழிகளிலே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். நீண்ட நெடுநாட்களாக காரிய தடையெல்லாம் இருந்தது என்றால் அவையெல்லாம் விலகி நீங்கள் நினைத்தபடி சுமூகமாக ஒரு விஷயத்தை செய்து மெல்ல மெல்ல இனி வாழ்க்கையிலே நாம் உயர்ந்து விடுவோம் என்ற அந்த எண்ணம் உங்கள் மனதிற்குள் உதிக்கக்கூடிய அமைப்பை தரும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை மிக சிறப்பாக அமையும். எதிர்பார்த்த பண வரவு என்பது உண்டாகும். பண வரவிற்கு பல வழிகள் வரும். இருந்தாலும் கூட நீங்கள் தேவையற்ற செலவுகளை நீங்களே ஏற்படுத்தி கொண்ட காரணத்தினால் அந்த வரவு செலவு இந்த இரண்டிற்கும் சமநிலை ஏற்படாத ஒரு நிலையின் காரணமாக வருமானம் போதவில்லை என்று இருக்கும். புதிய முதலீடுகள் செய்ய இது மிகவும் ஏற்ற மாதமாக இருக்கிறது. வாகனம் வாங்குவது, நிலம் வாங்குவது, தங்க ஆபரணங்கள் வாங்குவது போன்ற உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய செயல்களை செய்யுங்கள். யாருக்கும் தங்கத்தை தானமாக தருவதோ அல்லது ஒரு கிஃப்டாக தருவதோ இந்த மாதத்திலே தவிர்ப்பது மிக நல்லது. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு இது மிக ஏற்ற மாதமாக, இது நிச்சயமாக மே 14க்குள் ஒரு கடன் அடையக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். பணியிடத்திலே உங்கள் திறமைகளுக்கான முழு அங்கீகாரம், உங்களுடைய வேலைக்கான ஒரு சன்மானம் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், நல்ல செய்தி தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு விருப்பப்படி ஒரு வேலையை இந்த 14க்குள் மே 14க்குள் அமைத்து தரக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கும்போது வியாபாரம் சற்று கூடுதலாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். விற்பனை அதிகமாக இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல அனுகூலமாக இருக்கும். அரசாங்கம் சார்ந்த ஒப்பந்தங்கள் அல்லது உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கூட்டு தொழிலே நல்ல லாபம். கூட்டாளிகள் பிரச்சனைகள் இருந்தால் அதில் ஒரு புரிதல் ஏற்பட்டு பிரச்சனை நீங்கக்கூடிய அமைப்பை இந்த வாரம், இந்த மாதம் என்பது தரும். மாணவர்களுக்கு இது மிக சிறந்த ஒரு காலமாக இருக்கிறது. மாணவர்கள் தொடர்ந்து கல்வியில மந்த நிலை இருந்தால் அந்த மந்த நிலையிலிருந்து வெளியேறி வெற்றிக்கான நிலை. காரணம் என்னவென்றால் இந்த 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன், மேலும் புதனானவர் குரு புதன் அந்த மாற்றம் பரிவர்த்தனை, குருவுக்கு புதன் வீடு கொடுப்பது, உங்களுடைய ராசிநாதன் புதன், அந்த ராசிநாதன் புதன் குருவினுடைய வீட்டில இருப்பது என்பது கல்வியிலே, அதுவும் குறிப்பாக கணக்கு சார்ந்த விஷயங்களில் இருக்கிறீர்கள், விடாமுயற்சி இருக்கிறது என்றால் பட்டய கணக்கர் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டவர்களுக்கு லாபம் என்பது இருக்கும். அது மட்டுமல்லாமல் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சுப யோகத்தில ஒரு முகப்பொலிவு இவையெல்லாம் ஏற்படும். இருந்தாலும் கூட இந்த சீசனல் டிசீஸ், தேவையற்ற உணவு பழக்கத்தின் காரணமாக ஏதோ திடீரென்று சென்று யாரோ ஓசியிலே மோர் தருகிறார்கள் என்று நின்று வாங்கி குடித்து செல்வது,
அது சுத்தம் சுகாதாரமற்றதாக இருந்தால் ஒரு நோய் தொற்றிக்கொள்ளும். ஒரு வைரஸ் கிருமி, அதாவது கோல்டு, ஃபீவர் என்று சில பாடுபடுத்தக்கூடிய நிலை, அதை நீங்களே தவிர்த்துக் கொள்ளலாம். சனி மற்றும் புதன் இணைந்திருப்பது லட்சுமி கடாட்சத்தையும் யோகத்தையும் தரும். ஆகையினால் தொழிலிலே ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும். தடைப்பட்ட விஷயத்தை முன்னேற்றமாக பார்த்துக் கொள்ளலாம். குரு பகவான் அனவயோகத்தின் மூலமாக வெற்றியை உங்களுக்கு தருவார். நல்ல குணாதிசயங்களை உங்களுக்குள் தருவார். அதனால் ஒரு வசதி, நல்ல வசதியும் ஏற்படும். சுக்கிரன் 12ஆம் இடத்து அதிபதி 12ல இருப்பது கல்விக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொன்னேன். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் வெற்றிக்கான வழி என்பது நிச்சயமாக இருக்கும். அதே சமயத்துல உயர்கல்விக்கு கல்வி சார்ந்த விஷயத்துல இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு எண்ணம், உங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயரக்கூடிய அமைப்பை இந்த மாத கிரக நிலைகள் தருகிறது. ஆகையினால் குருவினுடைய பார்வை ராகுவின் மீது இருக்கிறது. ஆகையினால் திங்கிங் ஹை, உயர்வாக சிந்திப்பது தவறில்லை, அதை அடைவதற்கு முயற்சியும் செய்ய வேண்டும். நாளாக ஒரு விஷயத்திற்காக முயற்சி செய்தோம், கிடைக்கவில்லை என்று இருக்கிறது, ஒரு கடனோ அல்லது ஒரு வம்பு வழக்கு முடியவில்லை என்று இருக்கிறது என்றால் அது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பை விபரீத ராஜயோகம். ஏனென்றால் 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்து சனி ஒன்றாக இணைந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகையினால உங்களுக்கு ஒரு கடன் மூலமாக அல்லது ஏதோ ஒரு திடீரென்ற அதிர்ஷ்டம் மூலமாக ஏதோ பிரச்சனை என்று நினைத்தது ஒரு மெல்லிய அளவிற்கு விலகி ஒரு நிம்மதி பெருமூச்சை தரக்கூடிய அமைப்பை மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் தரும். பராபவத்திலே கெட்ட விஷயங்களிலிருந்து அகன்று நல்ல விஷயங்களை பற்றி கொள்ளும் போது, தீயவை இருக்கிறது என்றால் ஏதோ தவறி தெரியாமல் ஒரு தவறில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் அதை திருத்திக் கொண்டீர்கள் என்றால் வெற்றிக்கான வாய்ப்பை தரும். ஆனாலும் கூட பயணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இடப்பெயர்ச்சி, இங்கு அங்கு அலைச்சல் என்பது இருக்கும். இருந்தாலும் இந்த சித்திரை மாதத்தினுடைய கடைசி பகுதியில் பார்க்கும்போது பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். விருப்பப்படி வஸ்திரம், அதாவது தேவையான ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். போட்டித் தேர்வுகளிலே மற்றும் நேர்காணலிலே கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு எளிதிலே ஒரு வெற்றி என்பது உண்டாகக்கூடிய அமைப்பை இந்த விபரீத ராஜயோகம் எல்லாம் தரும். உயர் கல்விக்காக வெளிநாடு செல்ல அல்லது சிறந்த கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு. காதலர்களுக்கு இடையே இருந்த மனக்கசப்பு நீங்கி அன்பும் அரவணைப்பும் கூடும். உங்களுடைய காதல் எடுத்து சொல்லி வீட்டிலே திருமணத்திற்கு சம்மதம் வாங்குவதற்கு இது சரியான நேரம். தனிமையில் இருப்பவர்களுக்கு, அதாவது சிங்கிள்ஸாக இருப்பவர்களுக்கு புதிய காதல் மலர வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்திலே மகிழ்ச்சி குதூகலம் நிறைந்து சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் உடல்நலம் மிக சிறப்பாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நீண்ட நாட்களாக இருந்த சிறு சிறு உடல் உபாதைகள் கூட இந்த மாதம் நீங்கிவிடக்கூடிய அமைப்பு. உற்சாகம், உடலில் சுறுசுறுப்பும் இருக்கும். ஆனால் கோடை காலம் என்ப காரணத்தினால் உணவு பழக்க வழக்கத்திலே கவனமாக இருங்கள். ஏதேனும் ஓசியில் தருகிறார்கள் என்று ஈஸியாக வாங்கி சாப்பிட்டு கஷ்டத்திலே சென்று சிக்காதீர்கள். இந்த மாதத்திலே ஏப்ரல் மாதம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் 26, 28 ஆகிய தேதிகள் மற்றும் மே மாதத்திலே 1, 4, 5, 9, 10 ஆகிய நாட்களிலே துவங்கக்கூடிய காரியங்கள் சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். அது உங்களுடைய தசாபுக்திகளின் அடிப்படையிலே இந்த நாள் சற்று வேறுபடலாம். ஆனால் இது பொதுவிலே பொருந்தி வரும். சந்திராஷ்டம நாட்கள் என்று பார்த்தால் சந்திரன் ஒவ்வொரு மாதமும் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் திருவோண நட்சத்திரத்திலே மற்றும் அவிட்டம் 1, 2 பாதங்களிலே பயணம் செய்யும் போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமையும். அது இந்த மாதத்திலே 8 மே 2026 1:26 AM முதல் 10 மே 2026 12:13 PM வரை ஆகினாலே 8, 9, 10 ஆகிய 3 நாட்களும் புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது, வேலை செய்யக்கூடிய இடத்துல வீண் வாக்குவாதம் பிரச்சனையில் ஈடுபடாமல் இருப்பது, வேகமாக வாகனங்களை ஓட்டாமல் இருப்பது, ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருப்பது, சற்று எச்சரிக்கையோடு இந்த நாட்களில் இருப்பது, கவனமாக இருப்பது வெற்றிக்கான வழி. வழிபாடு, உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள், பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, புதன் கிழமைகளிலே மகாவிஷ்ணு அல்லது ஸ்ரீராமருக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்வது, விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பது, இவையெல்லாம் வெற்றிக்கான வாய்ப்பை தரும். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை தருவது, பழங்கள் தருவது, ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை உங்களுடைய கரங்களாலேயே செய்வது புண்ணியத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர் மிதுன ராசி மிதுன லக்னம் என்றாலும்
அல்லது ராசி மிதுனம், லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவிலே புரிந்து வரும்படியாக இந்த பலன்களை கணித்தும் தொகுத்தும் தந்திருக்கின்றேன். ஆகையினால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஷேர் செய்ய மறவாதீர்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் ஆன் செய்து நோட்டிபிகேஷன்ல ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.